अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத புராதரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்ற ஸ்தோத்திரத்தை அருளி செய்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக வர்ணித்தருளுகிறார் வேதாந்த தேசிகன். அதிலே இப்பொழுது நாம் ரத்ன சாமானிய பத்ததி, அதாவது இது பகுரத்ன பத்ததி என்கிற 16வது பத்ததியிலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை அனுபவிக்கிறோம். பாதுகையிலே இழைத்திருக்கக்கூடிய ரத்தினங்கள் அவைகளுடைய சிறப்புகளை எல்லாம் தெரிவிக்கிறார். பாதுகா சகஸ்ரத்திலே 552வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? பாதுகையிலே முத்துக்களும் இழைக்கப்பட்டிருக்கின்றன, பவளங்களும் இழைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பவளத்தினுடைய நடுவிலே முத்துக்கள் அது தென்படுகிற பொழுது பார்த்தால் அது எப்படி இருக்கும் என்னால் பிராட்டிமாருடைய புன்சிரிப்பு போலே இருக்கும் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். அந்தఃபுராணி சமயேஷு அபிகந்துமேகா ரங்கேஷிது ஞபயசீவ பதாவனித்வம் முக்தாம்சுஜாலமிளனாத் ருச்சிரை பிரவாளை பிம்பாதரம் ஸ்மித விசேஷயுதம் பிரியாணாம். எம்பெருமான் அந்தப்புறத்திற்கு சில சமயம் எழுந்தொழுகிறான். அந்தப்புராணி சமயேது அபிகந்தும் சமயேஷு அந்தப்புராணி அபிகந்து. அப்படி சில சமயங்களிலே அந்தப்புறத்திற்கு அவன் எழுந்தொழுகிறான். அந்த சமயத்தில் ஏகா தனிப்பட்டவளாக இந்த பாதுகாதேவி கூடவே இருக்காளாம். அவன் அந்தப்புறத்திற்கு எழுந்தொழுகிற பொழுதும் கூட இந்த பாதுகையை அவன் விடுவதில்லையே, பாதுகையோடு தானே எழுந்தொழுகிறான். அதனால் தனிப்பட்டவளாக ஏகா அப்படி இருக்கக்கூடிய அந்த பாதுகையான துவம் நீ என்ன பண்ணுகிறாய்? ரங்கேஷிதுஹு ஞபயசீவா, அந்த ரங்கேஷனான ஸ்ரீரங்கநாதனுக்கு நீ ஞாபகப்படுத்துகிறாய். ஞபயசி என்கிறார், நினைவுபடுத்துகிறாய். எதை நினைவுபடுத்துகிறாய் என்னால் அந்த பிராட்டிமாருடைய புன்சிரிப்பை நினைவுபடுத்துகிறாய் என்கிறார். எப்படி என்னால் முக்தாம்சுஜால மிளனாத்து ருச்சிரை பிரவாளைஹி. முக்த அம்சுஜாலம் என்னால் முத்துக்கள், அதனுடைய ஒளி அது பிரகாசிக்கிறது. அதோடு கலந்திருப்பது எது என்னால் பிரவாளைஹி, பவழங்களும் கலந்திருக்கிறது. அங்கே முத்துக்களும் பவளங்களும் சேர்ந்திருக்கிறது. அதை பார்க்கிற பொழுது என்னத்தை நீ ஞாபகப்படுத்துகிறாய் என்னால் பிரியாணாம் ஸ்மித விசேஷயுதம் பிம்பாதரம் ஞபயசீவா. பிரியாணாம், அந்த எம்பெருமானுடைய பிரீத்திக்கு உகந்தவர்களான பிராட்டிமார்கள் அவர்களுடைய ஸ்மித விசேஷயுதம் புன்சிரிப்போடு கூடிய பிம்பாதரம், அந்த பவளங்கள் உதடுகள், அதை ஞபயசீவா ஞாபகப்படுத்துகிறாய் போலே என்று சொல்லுகிறார். அதாவது பவளங்களுக்கு நடுவிலே இருக்கிற முத்துக்களானவை எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், பிராட்டிமாருடைய திருப்பவளங்கள் அதரங்களுக்கு நடுவிலே அவர்களுடைய புன்சிரிப்பிலே பற்கள், இந்த பற்கள் முத்துக்கள் போலே இருக்கும்.
இந்த அதரம் பவளம் போலே இருக்கும். அதனால எம்பெருமான் அந்த அந்தப்புறத்திற்கு எழுந்தொழுகிற காலத்திலேயே அந்த பாதுகையில் இருக்கக்கூடிய முத்துக்களும் பவளங்களும் பிராட்டிமாருடைய புன்சிரிப்பை, பிராட்டிமாருடைய அந்த சிவந்த அதரத்தையும் அதன் இடையிலே தோன்றுகின்ற அந்த வெண்மையான பற்களினுடைய அந்த புன்முறுவலையும் அது ஞாபகப்படுத்துகிறார் போலே இருக்கிறதன்றோ என்று இந்த ஸ்லோகத்திலே அழகாக அனுபவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 553வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார் என்னால், எம்பெருமானுடைய பாதுகை, அந்த பாதுகை அவன் எப்பொழுதும் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறான். ராமாவதாரத்திலே அவன் மாரீச்சனை வேட்டையாடச் சென்றான் அல்லவா, அப்பொழுதும் அவனுடைய திருவடிகளிலே அந்த பாதுகை இருந்தது என்கிறார். அதே போல மற்றவர்களெல்லாம் வந்து வணங்கினார்கள். யார் என்னால் சுக்ரீவன், இன்னும் அவன் விபீஷணன் முதலானவர்கள் வணங்கினார்கள். அவர்களுடைய தலையிலேயும் அந்த பாதுகை இருந்தது என்றெல்லாம் சொல்லுகிறார். இப்பொழுது அந்த பாதுகையில பலவித ரத்தினங்கள் இழைத்திருப்பதை பார்த்தால் அது எப்படி இருக்கிறது என்றால், அந்த பல பல ரத்தின புள்ளிகளோடு வந்தான் மாரீச்சன், மான் வேஷத்திலே வந்தான் என்று ஸ்ரீராமாயணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த மாரீச்சனுடைய மான் தோலை கொண்டுதான் இந்த பாதுகை பண்ணப்பட்டதோ என்று சொல்லும்படியாக இருக்கிறது. ஏன்னா மாரீச்சனுடைய தோல்ல பல பல வர்ண புள்ளிகள் இருந்தது அல்லவா. இப்பொழுது பாதுகையிலேயும் பல பல ரத்தினங்கள் இருக்கிறபடியினாலே மாரீச்சனுடைய தோலாலே செய்யப்பட்டதுதான் இந்த பாதுகையோ என்று சொல்லலாம் போலே அமைந்திருக்கிறது என்கிறார் இந்த 553வது ஸ்லோகத்திலே. ரங்கேஸ்வரஸ்ய மிருகயோः சரணாவசக்தாம் ரக்ஷக் கபீந்திர மகுடேஷு நிவேசயோக்யாம் மன்யே பதாவனி நிபத்த விசித்திர ரத்னாம் மாயாமிருகஸ்ய ரச்சிதாமிவ சர்மணா த்வாஹாம். ரங்கேஸ்வரஸ்ய, ரங்கேஸ்வரனான எம்பெருமான். முதல்ல இந்த பதாவனி என்கிறது அது சம்புத்தி, அதாவது எம்பெருமானுடைய பாதுகையே என்று சொல்லுகிறார். அது எப்படி இருக்கிறது என்றால், அது ரத்தனங்கள் எல்லாம் இழைக்கப்பட்டதா இருக்கிறது. நிபத்த விசித்திர ரத்னாம், விசித்திர ரத்னாம் விசித்திரமான ரத்தனங்கள் எல்லாம் அதில் இழைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலே அது இன்னும் எப்படி இருக்கிறது என்னால், அது மிருகயோகோ சரணாவசக்தம். எம்பெருமான் வேட்டையாடுவதற்காக எழுந்துருளினான் அல்லவா மாரீச்சனை, அப்பொழுதும் அவனுடைய திருவடியிலே பிரியாமல் இருந்தது. அது மட்டுமில்லை, ரக்ஷா கபீந்திர மகுடேஷு நிவேசயோக்யாம். ராட்சசனான விபீஷணன், கபீந்திரனான சுக்ரீவன், இவனுடைய மகுடேஷு, அவனுடைய தலைகளிலெல்லாம் நிவேசயோக்கியம், வைப்பதற்கு தகுதியானதாகவும் இருந்தது. அதாவது விபீஷணன் தன்னுடைய தலையாலே தாங்குகிறான் இந்த பாதுகையை, அதே போல சுக்ரீவனும் தன்னுடைய தலையாலே இந்த பாதுகையை தாங்குகிறான். அப்படிப்பட்ட பாதுகையை பார்க்கிற பொழுது பதாவனி மன்யே, நான் இப்படி நினைக்கிறேன் என்கிறான். என்ன நினைக்கிறேன் என்று கேட்டால், நிபத்த விசித்திர ரத்னாம், பல பல விசித்திரமான ரத்தினங்கள், பல வர்ணங்களை உடைய ரத்தினங்கள் அதில் இழைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அது எப்படி இருக்கிறது அந்த பாதுகை என்னால், மாயாமிருகஸ்ய சர்மணா ரச்சிதாமிவா, மாயாமிருகமான அந்த மாரீச்சன் அவனுடைய சர்மணா என்னால் அவனுடைய தோலாலே ரச்சிதாமிவ செய்யப்பட்டது போல இருக்கிறது. மாரீச்சனுடைய தோலிலே அந்த சமயத்திலே மானாக இருந்த பொழுது அவனுடைய தோலிலே பல பல வர்ணப்புள்ளிகள் எல்லாம் இருந்துதான். இப்போ பாதுகையிலே பல பல வர்ணங்களிலே ரத்தினங்கள் இழைக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தால் எப்படி இருக்கிறதுன்னா, மாரீச்சனுடைய தோல் தான் இப்படி பாதுகையாக பண்ணப்பட்டிருக்கிறதோ என்று நினைக்கும்படியாக அப்படி இருக்கிறது என்பதாக இந்த ஸ்லோகத்திலே வர்ணித்தார் அந்த பாதுகையினுடைய அழகை. அதற்கு அடுத்தபடியாக 555வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்று பார்த்தால், இது பல பல ரத்தினங்கள் கூடியதாய் இருக்கிறது. அந்த ரத்தினங்களுடைய ஒளி அப்படி பிரகாசிக்கிற பொழுது பெரிய மயில் தோகை போல இருக்கிறது. சிவன் வந்து ராமபிரானை, அதாவது பகவானை வணங்குகிறான். அப்படி வணங்குகிற பொழுது அவனுடைய தலையிலே இந்த பாதுகை வைக்கப்படுகிறதா, அவனுடைய தலையில மயில் தோகை அணிவித்தா போல இருக்கிறது. யார்? சிவனுக்கும் தலையிலே
மயில் தோகை அணிவித்தா போல இருக்கிறது என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். பத்னாசி ரங்கபதி விப்ரம பாதுகே த்வம் மாயாகிராதமகுடே நவபர்க மாலாம் ஆகிருஷ்டவாசவதனுஷகலைர்மணீனாம் அந்யோன்ய சங்கடித கற்பூரிதைர் மயூகைகி. மாயாகிராத மகுடே என்கிறார். மாயாகிராத்தன் அதாவது வேடனாக வேஷம் போட்டு கொண்டு வந்தான் ருத்ரன் என்று அது ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. அது மகாபாரதத்திலேயும் இருக்கிறது. அர்ஜுனனோடு போர் புரிவதற்காக வேடன் வேஷத்திலே வந்தான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாயாகிராத மகுடே வேடனுடைய வேஷத்திலே வந்த அந்த ருத்ரனுடைய தலையிலே இந்த பாதுகையினுடைய ஒளிகள் அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, ரங்கபதி விப்ர பாதுகே துவம் பாதுகே, ஏ பாதுகே என்ன பண்ணுகிறாய் நீ? நவபர்கமாலாம் பத்னாசி. நவபர்கமாலாம் நல்ல புதிதான அந்த பல நிறங்களை உடைய ஒரு மயில் தோகையாலே நீ அலங்கரிக்கிறாய் போல இருக்கிறது. யாருடைய தலையை? மாயாகிராத மகுடே, அந்த வேடன் வேஷத்திலே வந்த ருத்ரனுடைய தலையை அலங்கரிக்கிறா போல இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது என்னால் அந்த மணிகளிலிருந்து புறப்படக்கூடிய ஒளி அது எப்படி இருக்கிறது? ஆகிருஷ்ட வாசவதனுஷகலைஹி. அது நன்றாக வாசவதனு என்னால் அன்றைக்கே சொன்னோமே, வானவில், இந்திரனுடைய வில் இருக்கிறதே, அதற்கு வான இந்திரவில் என்று சொல்லுவார்கள். அதை வானவில் என்று சொல்லுவதுண்டு. அந்த வானவில்லிலே பல நிறங்கள் இருக்கும். அதுபோலத்தான் இப்ப பாதுகையினுடைய ஒளிச்சிதறல்களும் அப்படி பல நிறங்களிலே இருக்கிறது. அது ஒரு விதத்திலே பார்த்தால் வானவில்லாக, மற்றொரு விதத்திலே பார்த்தால் அது மயில் தோகை போல இருக்கிறது என்றார். அந்த தனுஷகலை அந்யோன்ய சங்கடித கற்பூரிதைஹி மயூகைஹி, ஒன்றோடொன்று சேர்ந்து, அந்யோன்யம்னா என்ன அர்த்தம்? அந்த நிறங்களெல்லாம் ஒன்றோடொன்று கலந்து அப்படி இருக்கிற பொழுது என்ன ஆகிறதுன்னா, இது இந்த ஒளி சிதறல்களாலே மாயாகிராத மகுடே நவபர்கமாலாம் பர்த்னாசி என்று அந்த வேடன் வேஷத்திலே வந்த அந்த சிவனுடைய கிரீட்டத்திலே மயில் தோகையாலே, மயில் தோகை மாலை நீ உண்டு பண்ணுகிறா போலே இருக்கிறது. அதாவது அதில் நிறைய ரத்தனங்கள் பாதுகையிலே இழைத்திருக்கிறார். அந்த பாதுகையிலே இழைத்திருக்கிற ரத்தனங்களுடைய ஒளிச்சிதழ்களை எல்லாம் பார்த்தால் மேகத்தில் தோன்றும் வில், வானவில் போலே இருக்கிறது. சிவன் வந்து அங்கே வணங்குகிறான். வணங்குகிற பொழுது அவனுடைய தலையிலே இந்த ஒளியெல்லாம் படுகிறது. அதை பார்த்தால் அது எப்படி போல இருக்கிறது என்று கேட்டால், ஒரு புதிதான மயில் தோகையை அவன் சிவன் தன் தலையிலே அணிந்து கொண்டார் போலே அவனுக்கு ஒரு அழகை உண்டாக்குகிறது என்று இப்படியாக அந்த பாதுகையினுடைய ஒரு அழகை, அதிலே பதித்திருக்கக்கூடிய ரத்தினங்களுடைய அழகை, அந்த ரத்தினங்களாலே வெளியிடப்படக்கூடிய ஒளி சிதறல்களுடைய அழகை இப்படியெல்லாம் வர்ணிக்கிறார். சிவனும் வந்து வணங்குகிற பொழுது அவன் தலையிலே படுகிற இந்த ஒளி சிதறல்கள் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, அப்படியே ஒரு மயில் தோகை விரித்தார் போலே. சாதாரணமாக கண்ணன் தானே தலையிலே மயில் தோகை அணிந்திருப்பான். இப்பொழுது சிவனுடைய தலையிலேயும் ஒரு மயில் தோகை என்று சொல்லும்படியாக அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அவனுக்கு உண்டாக்கி விட்டாய் நீ உன்னுடைய பாதுகையினுடைய ஒளி சிதறல்களாலே என்று இந்த ஸ்லோகத்திலே வர்ணித்தருளுகிறார் வேதாந்த தேசிகன். இதுபோல இன்னும் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद.
प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ